ஹெல்த்தியான ப்ரோட்டீன் ரிச் ரொம்பவே டேஸ்டியான சீம்பால் பால்கோவா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு சீம்பால்னால் என்னென்னு தெரியாதவங்களுக்கு சொல்லிக்கிறேன். சீம்பால் வந்துட்டு நம்ம மாடு கண்ணுக்குட்டி போட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அதிலேருந்து வர்ற பால் எல்லாத்தையும் கண்ணுக்குட்டி குடித்தா அதுக்கு வந்து வயிறு சரியில்லாமல் போயிடும். அதனால் நம்ம பாதி எடுத்து நம்ம இந்த மாதிரி பால்கோவா பன்னீர் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ அதுக்கு வந்து 2 லிட்டர் அளவு நம்ம சீம்பால் எடுத்து ஒரு பாத்திரத்தில் நல்லா ஊற்றிட்டு அதை வந்து நம்ம ஸ்டவ்வில் வச்சு ஃபுல்லாக வச்சிடலாம். ஃபுல்லாக வச்சு அது சூடாகி பபிள்ஸ் வர ஆரம்பிச்சதுக்கப்புறமா நம்ம அதை அப்படியே சிம்மில் வச்சு நல்லா கிண்ட ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அது அப்படியே நம்ம பன்னீர் செய்கிறதுக்கு பாலில் வந்துட்டு லெமன் இல்லை வினிகர் ஊற்றினா திரிஞ்சு வரும்ல, அதே மாதிரி இதுலேயும் திரிஞ்சு வரும். ஸோ நம்ம அதை நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும், கீழே அடி பிடிச்சிட விட்டுறாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருந்து ஃபுல்லாக அது வந்து பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா பால் திரண்டு தண்ணி தனியாக இது தனியாக திரண்டு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்துட்டு அதை வந்து வடிகட்டி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், பால் எல்லாமே நல்லா திரஞ்சு நல்லா பிரிஞ்சிருச்சு. ஸோ வந்துட்டு இடையில பிளாக்காக இருக்குது, அது தெரியாமல் கீழே அடி பிடிக்க விட்டனால கொஞ்சம் கருப்பாயிருச்சு. ஸோ கொஞ்சம் சேஃபாக சிம்லேயே வச்சு கிண்டிக்கோங்க. ஸோ அது நல்லா திரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து இதை வடிகட்ட போகிறோம். இது கொஞ்சம் ஃபஸ்ட்டு பால்னால் ரொம்பவே திக்காக இருந்துச்சு, அதனால் தண்ணி பிரிஞ்சு வந்தது வந்து சரியாக தெரியலை. ஸோ நம்ம ஒரு அரை மணி நேரம் கிட்ட அடுப்பில் வச்சுருந்து அது பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நல்ல ஒரு பெரிய வடிகட்டி எடுத்து நம்ம தண்ணி தனியாக அந்த திரண்டு வந்த பால் தனியாக வந்து நம்ம வடிகட்டி எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கிட்டோம். எடுத்ததில் வந்து நம்ம எல்லாத்தையுமே பால்கோவா செய்ய யூஸ் பண்ணல, ஏன்னா 2 லிட்டர் பாலில் செஞ்சால் வந்து அதிகமாக இருக்கும், வேஸ்ட் ஆயிரும்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சத்தை வந்து பன்னீர் செய்கிறதுக்கு தனியாக அதை வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சாச்சு துணியில் கட்டி. இன்னும் பாதியை வந்துட்டு நம்ம திரும்ப அடுப்பில் வச்சு வெள்ளை கட்டி சேர்த்து நம்ம வந்து பால்கோவா செய்ய போகிறோம். இன்னும் பாதி வந்துட்டு நம்ம வெள்ளை சேர்க்காமல் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து நம்ம நெக்ஸ்ட் டைம் இன்னொரு நாள் வெள்ளைக்கட்டி போட்டு அதை வந்து செஞ்சு எடுத்துக்கலாம் பால்கோவாவா. ஸோ நம்ம வடிகட்டினதில் இப்போ தேவையான அளவு திரண்ட பாலை மட்டும் எடுத்து அடுப்பில் வச்சு அது கூடவே ஒரு 2 சின்ன துண்டு வெள்ளைக்கட்டி, உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து அந்த வெள்ளைக்கட்டி வந்து நல்லா கரைஞ்சி அந்த பால் திரண்டு வந்ததில் வந்து தண்ணிலாம் வத்துற வரைக்கும் கொஞ்சம் நல்லா நம்ம கிண்டி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், வெள்ளைக்கட்டி எல்லாமே நல்லா கரைஞ்சி அந்த திரண்டு வந்த பாலில் உள்ள தண்ணியும் அந்த வெள்ளைக்கட்டி தண்ணி எல்லாமே வந்து மெர்ஜாகி நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு வத்திருச்சு. ஸோ ரொம்ப வற்ற விட்டு ரொம்ப ட்ரை ஆக்கி இறக்கிற வேணாம், இல்லைனா வந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் அடைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் ரொம்ப வாட்டரியாகவும் இல்லாமல் ரொம்ப வற்றி போய் வறண்டு போய் இல்லாமல் ஓரளவுக்கு மாய்ஸ்ட்டாக வந்து நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து நம்ம ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டோம் அப்படின்னா இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. ஆனால் இதில் கொழுப்புச்சத்து கொஞ்சம் ரொம்பவே அதிகமாக இருக்கிறனால வந்துட்டு வயசானவங்கலாம் கொஞ்சம் மாடரேஷனில் சாப்பிட்டுக்கிறது நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.